அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் தான் திருச்சி சீனிவாசன். அன்பு நண்பர்களே, நமது நடிகர் திலகம், ஆருயிர் அண்ணன், உலக மகாநாயகன், கலைத்தாயின் தவப்புதல்வன் சிவாஜி அவர்களுடைய அற்புதங்களை ஒவ்வொரு வாரமும் பார்த்து வருகிறோம். 65 வாரம் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். இது 66வது வாரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் அண்ணனோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம். அவரோட எண்ணிக்கை வரிசையில் 50வது படம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு படம் பராசக்தி, 25 கல்வனின் காதலி, 50 சாரங்கதாரா, 75 பார்த்தால் பசி தீரும், 100வது நவராத்திரி, 125 உயர்ந்த மனிதன், 150 சவாலே சமாளி, 175 அவன்தான் மனிதன், 200 திரிசூரம், 225 தீர்ப்பு. இது எல்லாமே வெற்றி படங்கள். 100 நாள் அபவ் 100 டேஸ் ஓடின படம். இந்த மாதிரி ஒரு சாதனை, ஒரு அதிர்ஷ்டம் எந்த நடிகருக்கும் இந்த உலகத்திலேயே கிடைச்சதில்லை. ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி அவர் பராசக்தியில் நுழைஞ்சார், மிகப்பெரிய நடிகரானார், ஒத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப பிஸியான ஆக்டராக இருந்தார், எல்லா விதமான கேரக்டர் நடித்தார், ஒத்துக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு 25, 50, 75, 100, 125, 150, 175, 200, 225 அந்த ரவுண்டு முடியும் போது சக்ஸஸாக எப்படி அமைஞ்சிச்சு பார்த்தீங்களா? அவருக்கு அது இறைவன் கொடுத்த வரம், அவரோட உழைப்புக்கு கிடைத்த ஊதியம். ஊதியன்றதோட ஒரு என்ன சொல்கிறது, சிறப்பு. 250, 275, 300 அதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது அந்த அளவுக்கு பேர் சொல்லலை. பரவாயில்ல, இதுவே ஒரு பெரிய சாதனை. 50வது படத்தை பார்க்க போகிறோன்னு சொன்னேன். என்ன 50வது படம்? சாரங்கதாரா. இந்த படத்தில் அண்ணன் ஒரு மகாராஜா ரோல், ராஜ குடும்ப கதை. இளவரசியாக பானுமதி. பானுமதியை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். பானுமதி மேலெலாம் எனக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி. காரணம் என்னென்னா, அந்த அம்மா அண்ணன் சிவாஜியோட வயசில் சீனியர். ஆனால் அண்ணன் கூட ரொம்ப விரும்பி விரும்பி நடித்தாங்க. நிறையா படங்கள் நடிச்சிட்டாங்க, நிறையா பிளாக் அண்ட் ஒயிட் படம். கதையெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த அம்மா அண்ணன் கூட நடித்தது எல்லாமே வெயிட்டான கதை. படமும் சக்ஸஸ் ஆன படம். அவங்க தன்னோட குரல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களுக்கு ஆளும் நல்லா ஹைட்டாக, நல்லா ஒரு அழகான ஒரு லேடின்னு சொல்லலாம். சொந்தமாக பாட்டு பாடுவாங்க, அவங்க குரல்லையே பாடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க எம்ஜிஆர் கூடயும் 1-2 படம் நடித்தாங்க, அவ்வளோதான் படித்தாங்க, ரொம்ப நடிக்கலை. அவங்களுக்கு பிடிக்கல, அதனால் குட் பை எம்ஜிஆர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க, மிஸ்டர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ணன் சிவாஜி கூட நிறையா நடித்து அவங்களுக்கு ரொம்ப பேரும் புகழும் கிடச்சிச்சு. அதன் பிறகு அண்ணன் இறந்தப்போ அன்னை இல்லத்துக்கு வந்தாங்க. நான் பக்கத்தில் தான் இருந்தேன், அவங்கள பார்த்தேன். சாண்டில் கலர் சாரீ கட்டிட்டு அண்ணனுக்கு மரியாதை செலுத்திட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு நடிகை. இந்த படம் வந்தது நல்லா ஒரு அம்சமான ஒரு நம்ம நாட்டு சுதந்திர தினத்தன்னைக்கு வந்திருக்கு. 15/8/1958 இந்த படம் ரிலீஸு. 1958 வந்த படங்கள், ஃபஸ்ட்டு பொம்மலப்பள்ளி தெலுங்கு, அப்புறம் உத்தமபுத்திரர், பதிபக்தி, சம்பூர்ண ராமாயணம், பொம்மை கல்யாணம், அன்னையின் ஆணை, சாரங்கதாரா, சபாஷ் மீனா, காத்தவராயன், 9 படம். இதில் உத்தமபுத்திரன், பதிபக்தி, சாரங்கதாரா, சபாஷ் மீனா 4 100 நாள், சம்பூர்ண ராமாயணம் வெள்ளி விழா 25 வாரம், சில்வர் ஜூப்ளி. பார்த்துக்குங்க, நீங்களே பார்த்துங்க. 9 படத்தில் 4 படம் 100 நாளாம், ஒரு படம் சில்வர் ஜூப்ளியாம். 5 படம் போக மீதி 4 படம் தான். இதெல்லாம் எவனாவது இப்போ சரியான ஆம்பளையாக இருந்தால், தில் இருந்தால், பெரிய பெரிய ஸ்டாருன்னு சொல்கிறானுங்கள்ல, ஒரு வருஷம் ட்ரையல் காட்ட சொல்லுங்கள், 9 படம் நடிக்க சொல்லுங்கள். 9 படம் நடிக்கணும், தில் இருந்தால், ஆம்பளையாக இருந்தால். அதில் ஒரு படம் 100 நாள் ஓடிட்டோம், என் மீசி எடுத்துக்கிறேன். அதுதாங்க சிவாஜி. ரொம்ப என்னமோ பெருசாக பேசுகிறானுங்க, கலெக்ஷனில் இதை கழட்டிட்டார், அதை கழட்டிட்டார், ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டார். ஏண்டா வருஷத்துக்கு ஒரு படம் கூட இல்லாமல் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு படத்தை விடுவீங்க. அது ஒரு வாரம் டிக்கெட் எவ்வளோ வேணால் ஏற்றிக்கலாமா? கவர்மெண்ட்டு லட்சணம், அது ஜெயலலிதா பண்ண வேலை. இவனுங்க இஷ்டத்துக்கு டிக்கெட் ரேட் அப்போ ஏற்றிக்கிறானுங்க. அப்போ கலெக்ஷன்
உங்களுக்கு ஆக தான் செய்யும். அப்போ ஒரு வாரத்தில் காசு எடுத்துட்டேன், 10 நாளில் காசு எடுத்துட்டேன்னா ஏன் எடுக்க முடியாது? பழைய டிக்கெட் மாதிரி போடு, 10 ரூபா 20 ரூபா போடு டிக்கெட்டு. கான்ஸ்டண்ட்டாக அப்படியே 10 ரூபா தான் டிக்கெட் போடு போடு பார்ப்போம், என்ன வசூலாகுது, என்ன கரெக்டுதுன்னு பார்க்குறேன் நான். ஏண்டா படம் டப்பா படமாக இருந்தாலும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருப்பானுங்க. அந்த 2 3 நாளில் பார்த்து தான் ஆகணும்னு வெறி பிடிச்சவனுங்க போய் பார்க்குறானுங்க. எவ்வளோ வேணால் டிக்கெட்டு 1000 ரூபான்னு சொன்னாலும் கொடுத்து வாங்கி பார்க்குறானுங்க. அப்போ கலெக்ஷனாக என்ன பண்ணும்? இதை போய் ஏன் பெருமையாக பேசுகிறீங்க? வெட்கக்கேடான விஷயம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், சிவாஜிங்கிறவர் வந்து நாட் ஒன்லி ஒரு ஒரு சிறப்பான நடிகர் கிடையாது. அவர் வந்து எல்லாத்துலேயும் சாதனை பண்ணவர். எப்படின்னா கதாபாத்திரங்கள், எல்லா விதமான கதாபாத்திரங்களும் செஞ்சவரும் அவர் தான். ஏகப்பட்ட காசு அப்படியே அள்ளி அள்ளி குவிச்சு கொடுத்தவரும் அவர் தான். ரொம்ப அழகான ஒரு நடிகர். அவர் குடும்பத்திலே ஒரு நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகான வாழ்ந்து காமிச்சவர். அவர் வந்து ஒரு எல்லா நடிகர்களுக்கும் ஒரு முன் உதாரணம். அந்த மாதிரி ஒரு நடிகருக்கு நாங்கள்லாம் ரசிகர்களாக இருக்கோம். அது எங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெருமை தெரியுமா? இது வந்து எங்களுக்கு ரொம்ப அப்படி காலரை தூக்கி விட்டுட்டு அப்படி அப்படி சொல்லுவோம், அண்ணன் சிவாஜியின் ரசிகர்கள்னு. அந்த பெருமை எங்களுக்கு உண்டு. அது மாதிரி தான் நாங்கள் இப்போ சிவாஜி கிட்ட பத்மினி, பானுமதி, தேவிகா, சாவித்ரி இவங்களாம் ரொம்ப மரியாதையோடு போயிட்டாங்க. அதனால் நாங்கள் அவங்களுக்கு என்றைக்கும் மரியாதை கொடுக்குறோம். இப்போ ஜெயலலிதா, சரோஜா தேவி இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரினா என்னன்னாக்கா அது என்னமோ அப்படி ஒரு தலைபட்சமாக அப்படி போவாங்க, எம்ஜிஆர்னு. அதனால் எங்களுக்கெல்லாம் எங்கள் நடிகர் திலகம் சிவாஜியை மதிக்கிறவங்கள நாங்கள் யாராக இருந்தாலும் சரி வணங்குவோம். ஆனால் அவரை உதாசீனப்படுத்தணும், அப்படி இப்படி பண்ணணும்னு நினச்சா அது எவனாக இருந்தாலும் சரி, எவளாக இருந்தாலும் சரி போட்டு தாளிச்சிருவோம். அதில் வந்து நாமெல்லாம் இந்த கொஞ்சம் கூட யோசனையே பண்ண மாட்டோம். அது வந்து சிவாஜினா ஒரு ஹை கிளாஸ் நடிகர். அவர் வந்து படித்தவங்களெல்லாம் ரொம்ப ரசிகராக வச்சுருந்தவர். ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இல்லை பழைய படத்தை ஒரு டூரிங் டயத்தில் போட்டால் கூட அதில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு அப்போல்லாம் ₹1.10 சேரு, அதுதான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகும். அடுத்தது 75 பைசா பெஞ்சு ஃபுல்லாகும். அப்புறம் தர டிக்கெட் 50 காசு அது ஃபுல்லாகும். சிவாஜிக்கு மேலேருந்து கீழே வரும், எம்ஜிஆருக்கு கீழேருந்து மேலே போகும். தர டிக்கெட் தான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகும். அதுக்கப்புறம் தேவைன்னா அங்கே ஃபஸ்ட் கிளாஸ்லாம் காற்று வாங்கும். எம்ஜிஆருக்கு லோ கிளாஸ் ரசிகர்கள், சிவாஜிக்கு ஹை கிளாஸ் ரசிகர்கள். அந்த ஹை கிளாஸ் பீப்புள் நாங்கள். அதை வந்து நாங்கள் தில்லாக சொல்லுவோம். இப்போ நம்ம நடிகர் திலகத்தோட 50வது படம் சாரங்கதாராவை பார்க்க போகிறோம். பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். இந்த நாட்டில் இல்லை என்று யாரும் சொல்ல நாமும் செய்ய வேணும் சேவையை. வாழ நமது நாடு வளரும் அன்பினோடு, சூழ என்றும் நல்லறங்கள் என்று சொல்லி பாடு. வாழ நமது நாடு, வாழ நமது நாடு. நாடு வாழ்க நல்லுலகம். சுமத்ரா, மன்னர் நம்மை விரைவில் வர சொல்ல காரணம் வெற்றி வாகை சூடிய வீர மைந்தனை விரைவில் காண வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கலாம் இளவரசே. அதோடு நம்ம இளவரசருக்கு பிறந்த நாள் வருது இல்ல? ஆமா, என் தாய் என்னை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள். புறப்படுங்கள் இளவரசே. சித்திரபுரியின் எல்லை வழியாக சென்றால் சீக்கிரமே நம் தலைநகரை அடையலாம். இந்த ஐயா, நீங்க யாருகிட்ட பேசுறங்கிறத தெரியாம பேசுறீங்க. இவங்கதான் சித்திரபுரி இளவரசி சித்ராங்கம் இருக்கட்டும். வந்திருப்பவர் அஸ்திராபுரத்து இளவரசர் சாரங்கதர நினைவிருக்கட்டும். இளவரசி பெரிதும் மன்னிக்க வேண்டும். மாதவி, முதலில் அவனை விடுதலை செய். தாங்கள் யார் என்று தெரியாமல் தவறு நடந்துவிட்டது, மன்னிக்க வேண்டும்.
யாராயிருந்தாலும் புதிதாக வந்தவர்களை பயமுறுத்தாமல் பேசியிருக்கலாம். மாதவி, இளவரசி, இங்கே கொஞ்சம் நேரம் தங்கியிருந்து விருந்து போகலாமே? முடியாது. நாங்கள் வெகு தூரம் போக வேண்டும். அழைப்புக்கு நன்றி. இயலாமைக்கு அது வருத்தம். நாங்கள் விரைவில் நகர் திரும்ப வேண்டும். சிலை ஒன்று கண்டே வருவார். போதுமா? என்னம்மா இது? வெள்ளி முளைச்சா சூரியன் வந்துதானே ஆகணும். எதுக்காக கவலைப்படுறீங்க? பாருங்கம்மா, பெண்கள் கொஞ்சம் பிகுவா இருந்தாதாம்மா ஆண்களுக்கு நம்ம கிட்ட பயம் இருக்கும். அவரை காணாத போது நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அவர் வந்தா மெழுகு சிலை மாதிரி மனசு உருகி போகுது. அப்படித்தானே? அம்மா அம்மா, உங்க சூரியன் வராரம்மா. வணக்கம் மகாராஜா. கனகா எங்க? இந்நேரம் இங்கதான் காத்திருந்தாங்க. நீங்க வரல, அவங்க போயிட்டாங்க. அப்படியானால் நான் அவளை பார்க்க முடியாதா? ஏன் பார்க்க முடியாது? நீங்க நினைச்ச போது பார்க்கலாமே. இப்போது அவள் எங்கே இருக்கிறார்? அவங்க வேற எங்க இருப்பாங்க? நல்லா தேடி பாருங்க. உங்க மனசுக்குள்ளதான் இருப்பாங்க. அதென்ன அந்த செடியிலே ஒரு முகம் மலர்ந்திருக்கிறது? ஆமாங்க, ஆமா. அது ஒரு புது மலர். அது சிரிக்கும், பேசும், பாடும். கண்டுபிடிச்சிட்டீங்களே. நீ போ. வணக்கம். கனகா, வாங்க. நேரம் கழித்து வந்தேன் என்று கோபித்துக் கொள்கிறாயா? நான் ஏன் கோபித்துக் கொள்கிறேன்? தாங்கள் என் நாட்டு இளவரசர், நான் ஏழை கவிஞரின் மகள். அதனால் தான் உனக்கு கற்பனை அதிகமாகிக் கொண்டே வருகிறது. இந்த என்னுடைய பிறந்த நாள் பரிசு. நானும் உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். என்னது? என்னவென்று நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் சொல்ல மாட்டேன். போ. தெரிந்தால் தானே சொல்வதற்கும். ஏதாவது கவிதை எழுதி இருப்பாய். அதிலே என்னை இந்திரனே சந்திரனே என்று திட்டி இருப்பாய். அப்படித்தானே? கவிதை எழுதும் அளவிற்கு உங்களிடம் இருந்து நான் இன்னும் கற்பனை கற்றுக்கொள்ளவில்லை. பரிசை கொடுக்காமல் பேசிக்கொண்டே இருக்கிறாயே. அரசன் ஆணையிடுகிறேன், கொடு பரிசு. அரசர் ஆணைக்கு நான் பயப்படலாம். ஆனால் சுதந்திரமான இந்த பெண் புறா பயப்படாத அரசே. எப்படி என் பரிசு? என் மனதை மிகவும் நன்றாக தெரிந்து வைத்தேன். அதை இப்பொழுதுதான் தெரிந்து கொண்டீர்களா? இது பெண் புறா பந்தயத்தில் ஜெயிக்குமா? ஓ, ஏன் ஜெயிக்காது? உன்னை போலவே எல்லா பந்தயத்திலும் ஜெயிக்கும். ஆமாம், இந்த புறாவுக்கு நடனம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாயா என்ன? இல்லை இளவரசே, இதுதான் எனக்கு நடனம் சொல்லிக் கொடுத்தது. அப்படியா? இந்த புறாவின் நடனத்தை நான் பார்க்கலாமா? இந்த புறா ஆட வேண்டுமானா இளவரசர் பாட வேண்டும். ஓ, பாட வேண்டுமா? வசந்தம் முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயமெல்லாம் நான் அறிவேனே, வா வா ஓடி வா, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே. காட்சி கண்டே சகியே, அற்புத காட்சி ஒன்று கண்டே. அம்மா, அம்மா, ஏமா நீங்க எழுதுற ஓவியத்தை நான் பார்க்க கூடாதா? எல்லாம் தெரியுமா? தெரியும்.
என்னடி தெரியும்? இதெல்லாமா உங்க மனசுல இருக்கிற சித்திரத்தையே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதோ கண்ணால் நல்லா பாரு உன் எண்ணம் என்ன கூறு, கண்ணால் நல்லா பாரு உன் எண்ணம் என்ன கூறு. அரும்பு மீசைக்காரன் அஞ்சாத சுத்த வீரன், இந்த அரும்பு மீசைக்காரன் அஞ்சாத சுத்த வீரன், அத்தினாபுரி யுவராஜன் சாரங்கன் எனும் மாறன். இது என் மனக்கவலை தீர்வு. உடனே திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய நான் வருகிறேன். நீ சொல்வது உண்மைதான். ஆனால் பந்தயத்தில் ஆண்புறாதான் ஜெயிக்கப் போகிறது. சரி சரி, விடுங்கள், பார்க்கலாம். இளவரசர், மகாராஜா தங்களை அழைத்து வர சொன்னார்கள். எதற்காக இந்நேரத்தில்? இளவரசரின் திருமண விஷயமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். திருமணம்? சாரங்கதரா, முடிவாக சொல். திருமணத்திற்கு நீ ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். என் லட்சியம் முடியும் வரை திருமண தொல்லை எனக்கு வேண்டாம். அம்மா, அம்மா, மாதவி, என்னம்மா இது? கிணறு வெட்ட பூதம் கிளம்புது. மகாராஜா வந்து உளறிட்டு போறாரு, மந்திரி வர வந்து குறுக்க போயிறாரு. இவங்க என்ன நம்மள கேள்வி பண்றாங்களா? இல்லை மாதவி, நம்மையும் அறியாமல் இங்கு ஏதோ சூது நடந்திருக்கிறது. ஏமா, ஒருவேளை மகாராஜா வேடிக்கையா? இல்லை, வாழ வந்த என்னை வஞ்சகம் வரவேற்றிருக்கிறது மாதவி, வஞ்சகம் வரவேற்றிருக்கிறது. ஏமா, நம்ம நாட்டுக்கு திரும்பி போயிடலாமா? திரும்பி போவதா? மனப்பெண்ணாக வந்த நான் மனமுடிந்து திரும்பி போவதா? ஆசையோடு வந்த நான் மோசமடைந்து திரும்பி போவதா? இளவரசரை பார்க்காமல் இங்கிருந்து நான் போகக்கூடாது. பார்ப்போம், அவர் வந்தவுடன் உண்மை தெரிந்துவிடும். அம்மா, கண்டுபிடிச்சிட்ட, வழி கண்டுபிடிச்சிட்ட. என்ன மாதவி, அவரை பார்த்த எங்க இருக்கிறார்? என்ன சொன்னார்? உங்க இளவரசர் இப்ப நம்ம கையில இருக்காருமா, நம்ம கையில இருக்கார். என்னடி கேலியா கேட்க? மாதவி, புரியட்டும். இல்லம்மா, இளவரசருக்கு புறான்னா ரொம்ப பைத்தியமா. அதனால இந்த புறாவையெல்லாம் நாம நல்லா வளர்க்கணும், அவர்கிட்ட தூது அனுப்பணும். அப்பதான் உங்க ஆட்ட பழிக்கும். அவ்வளவு உண்மை. புறான்னா இளவரசருக்கு ஒரே பைத்தியம். நீங்க புறா வளர்க்கறதை ஒரு தரம் பார்த்தா போதும், அப்புறம் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டாரம்மா. அப்படியா? ஆமாம்மா. சுமந்தவனை போல் பிரம்மச்சாரியாகவே இருக்க போறாரு. அதெல்லாம் எனக்கு என்னத்துக்குங்க? இப்ப சின்ன பையன் மாதிரி புறா பிடிச்சு விளையாடுறோம். கல்யாணம் ஆயிட்டா அப்புறம் அவங்கள காக்கா பிடிச்சு காலம் தருவோம். எனக்கு ஒரு ஆசைங்க. என்ன, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா அப்புறமெல்லாம் எங்களோட விளையாட வருகிறா. அதனால இப்பவே ஒரு தடவை புறா பந்திய நாள் நானே வந்து நான் ஜெயிச்சு விட்டேன், நான் கூப்பிடுவேன். நாங்க ஜெயிச்சு விட்டேன், நீங்க அடிக்கடி எங்களோட விளையாட வரணும். கொண்டு வா, பார்த்து தயார் வச்சிருக்கிறேன். மேகத்திரை பிளந்து மின்னலை போல் நுழைந்து தேவி மாளிகைக்குள்ளவா போகிறது? போறதன்னாங்க, போயாச்சே. போய் புறாவை பிடிச்சு இருங்க, போ கொண்டு வர. அகப்பட்டுக் கொண்டாயா? அகப்பட்டுக் கொண்டாயா? உன்னை தேடி அவர் இங்க வருவாரா? அவர் வந்தது அவர் கையாலே உனக்கு தகுந்த பரிசு தருவேன். பாத்தீங்களாமா? ஆமா ஆமான்னு தலையாட்டுது. அம்மா, அம்மா, என்னையா இது? கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத மனுஷனா இருக்கிறீங்க.
என்ன சொன்ன மல்லிகா? நம்ம நாட்டு வீரத்தை பத்தி மாதவி கிட்ட எடுத்து சொல்லு. ஐயா தெரியுதே உங்க நாட்டு நாணயம். அம்மா இப்ப எங்க வந்த? மகாராணி அம்மா கையில வச்சிருக்காங்களே, அது எங்க இளவரசர் புறா வழி தெரியாம இங்க வந்துட்டது. அதை கையோட வாங்கிட்டு சொன்னாரு, அதனாலதான் வந்தேன். இளவரசரே நேரில் வந்தால் தருவதாக சொல். அவரு இங்க வர்றதுக்கு பயப்படுறாருங்களே. ஏன் நாங்க என்ன புலியா சிங்கமா கரடியா கொடிய விலங்குகளா எங்களை கண்டு பயப்படுறதுக்கு? கொடிய விலங்குக்கெல்லாம் அவர் பயப்பட மாட்டாரு, எதிர்த்து நிற்பாரு. பொம்பளைய கண்டாதான் கொஞ்சம் பயம். அப்படிங்களா? குறை வேணும்னா அவரை வர சொல்லுங்க, நீங்க போங்க. அப்படியா? அப்ப என்கிட்ட தரமாட்டீங்களா மாதவி? நீங்க ஒண்ணு வர வேண்டாம், அவரை வர சொல்லுங்க, போங்க. சரி இளவரசே, எங்கே செல்லுகிறீர்கள்? இல்லை, நீங்கள் அங்கே செல்வதை நான் விரும்பவில்லை. ஏன்? இத்தனை நாட்களுக்கு பிறகு அரசர் இல்லாத வேளையில் இன்று சித்ராங்கி தேவியின் அந்த புறத்திற்கு நீங்கள் செல்வது ஆபத்தாக முடியலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. சுமந்த்ரா, என் புறா இங்கு வந்ததாமே? ஆம், தங்களைப் போலவே அதுவும் என்னை தேடி வந்தது. பாருங்கள். தாங்கள் ஏன் இத்தனை நாளும் வரவில்லை? வரக்கூடாதென்ற எண்ணம் இல்லை, வழி தெரியவில்லை, அப்படித்தான்? புறாவை கொடுங்க, நான் ஒரு பந்தயம் நடத்துகிறேன். ஆமா, நானும் ஒரு பந்தயம் தான் நடத்தப் போகிறேன். பந்தயம்? என்ன பந்தயம்? உங்களுக்கு எது இஷ்டமோ அதுதான். எனக்கு என் புறாதான் வேண்டும். உங்களுக்கு சொந்தமான புறா உங்களை விட்டு எங்கும் போய்விடாது. உட்காருங்கள், இதோ வந்து விடுகிறேன். இதெல்லாம் எதற்கு? வராமல் வந்திருக்கிறீர்கள், உண்ணாமல் போகலாமா? நான் இங்கே விருந்துண்டால் அங்கே என் பந்தயம் தோற்றுவிடும். இல்லை, உங்களுக்கு ஜெயம் நிச்சயம். என்ன யோசனை? பருகவில்லை என்றால் பறவை கிடைக்காது. பருகிவிட்டேன். புறாவை கொடுங்கள், என் நண்பர்கள் காத்திருப்பார்கள். நானும் தான் காத்திருந்தேன். உள்ள வாருங்கள், புறா அங்குதான் இருக்கிறது. பாருங்கள். அதோ என்ன இதெல்லாம்? மண்ணாளும் மாவீரர் அல்லவா தாங்கள்? மாலை சூட்டத்தானே வேண்டும். மகாராஜா, என்ன என்னை இப்படியெல்லாம் அழைக்கிறீர்கள்? தங்களை நான் வேறு எப்படி அழைப்பது? மழையை வெயில் என்று அழைக்க முடியுமா? பொய்யை மெய்யென்றும் சொல்லக்கூடாதல்லவா? ஏன் கூச்சப்படுகிறீர்கள்? கோயிலை கண்டு தெய்வம் கூச்சப்படலாமா? என் கண்ணீரெல்லாம் பன்னீராக மாறி தங்களுக்கு மங்கள நீராட்டுகிறது. என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நான் பேசவில்லையே, எனக்குகிறீர்கள். இல்லை, நாம் என்ற உணர்ச்சி நடனம் ஆடுகிறது. சந்தனவனத்தில் சந்திரிகை புகுந்து விட்டது, சித்திரை தென்றல் சிந்து பாடுகிறது. நான் கேட்க வந்தது என் புறாவை. பேச தெரியாத அந்த பெண் புறா எதற்கு? பிரேம சாம்ராஜ்யத்தில் விதியை வெல்ல துடிக்கும் இந்த பெண் புறாவை பாருங்கள். இன்னும் என்னை சோதிக்காதீர்கள். அன்பே, என்ன
தாங்கள் என் தந்தையின் தர்மபத்தினி அம்மா. அம்மா, அன்பே என்று அழைக்க வேண்டிய ஆசை மனைவி அம்மா என்று அழைப்பதுதான் உங்கள் முறையோ? மைந்தனை மணவாளன் என்று அழைத்தால் தர்மம் பொறுக்காது. பொறுத்த தர்மம் புரியாது. எது தர்மம்? உங்கள் படத்தை அனுப்பி உங்களுக்காகவே என்னை மனம் பேசி உலகடக்கம் என உலகாளுக்கு மாலையிடச் செய்து இங்க வந்தபின் வயதான அவருக்கு வாழ்க்கைப்படி என்று கூறுகிறது உங்கள் சுயநலம். இதற்குத்தான் தர்மம் என்ற பெயரா? விதி வெற்றி முரசு கொட்டி விளையாடும் போது தர்மத்தை குறை கூறி பயனில்லை அம்மா. வாழ வந்த என்னை வஞ்சித்துக் கொள்ளும் அந்த விதியை சிருஷ்டித்தது யார்? அது நம் வினையின் படைப்பு. அவ்வினைக்கு காரணம் நமது பலவீனம். இப்படி எல்லாம் வேதனைக்கிரையாக தவிக்கும் நம்மை ஏன் எதற்காக யார் படைத்தது? யார்? விண்ணிலே மிதக்கும் எண்ணற்ற கோளங்களையும் நட்சத்திரங்களையும் படைத்த அருட்பெரும் ஜோதி எதுவோ, இம்மண்ணிலே முதல் உயிரை தோற்றுவித்த தனிப்பெரும் கருணை எதுவோ, அறிவும் ஆராய்ச்சியும் காண துடிக்கின்ற தத்துவ எல்லை எதுவோ, அந்த மாபெரும் சக்திதான் எல்லாவற்றுக்கும் காரணம். எண்ணத்தின் முதலும் முடிவும் அதுதான். வண்ணக்கடல் ஆழத்திலும் வானப் பெருவெளியிலும் நீக்கமர நிறைந்து அறிவுருவாகி அகிலமனைத்தையும் ஆக்கி அழித்து காப்பாற்றுகின்ற பரம்பொருளை யார், எது, எங்கே என்று மிக எளிமையாக கேட்டுவிட்டீர்களே தாயே. இயற்கை என்பான் விஞ்ஞானி, கடவுள் என்பான் ஞானி, காண முயற்சிப்பான் மனிதன். அந்த எல்லையற்ற கருணாசாகரத்தில் ஒரு அணுத்துவரைதான் மனித வாழ்க்கை. அந்த நுட்பத்தை அறிந்து தெரிந்து வாழத்தான் நம்மை படைத்ததம்மா. புரிந்ததா? இதையெல்லாம் நான் புரிந்து கொள்ள வேண்டாம், நீங்கள் என்னை புரிந்து கொள்ளுங்கள். நான் வழிபடும் தெய்வத்தை பாருங்கள். ரதம் என்ற பெயரால் நான் வணங்கும் தெய்வத்தை நன்றாக பாருங்கள். இதையும் நம்பவில்லை என்றால் உங்கள் அன்பு கோயிலான என் இதயத்தில் பிரகாசிக்கும் உங்கள் திருவுருவத்தை பாருங்கள். அப்போது தெரியும் என் அன்பின் சக்தி. அன்பின் கோயிலுக்கு அநீதி அஸ்திவாரமாகாது தாயே. இதுதான் உங்கள் முடிவா? நாடு நகரம் உற்றார் உறவினர் எல்லாவற்றையும் விட்டு உங்களையே நம்பி வந்த என்னை நாசமாக்கி விடாதீர்கள். உங்கள் காலை விழுந்து கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன். அன்புருவான என்னை துன்பதற்குள்ளே தள்ளிவிடாதீர்கள். நானும் அதை தரமா கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் தாயே. ஒரு முறை கொட்டிவிட்டால் மீண்டும் கட்டுவது கடினம். சத்தியத்தையே உயிராக கொண்டு வாழும் அரச வம்சத்தின் பெருமையை உங்கள் ஆவேசத்திற்கு இரையாக்கி விடாதீர்கள். தர்மத்தின் வேலியான தாய்க்குலத்தின் மாண்பினை தகர்த்து விடாதீர்கள். மாரத வீரர்களும் மாதவ பத்திரிகளும் பிறந்த பொன்னாட்டின் புகழினை உங்கள் இந்த சின்ன எண்ணத்தால் மண்ணாக்கி விடாதீர்கள். போதும் உங்கள் உபதேசம். ஏதை பெண்ணின் வாழ்வை பாழாக்குவதுதான் உங்கள் எண்ணமா? நம்பி வந்தவர்களுக்கு நன்றியுட்டும் கொலைபாதகர்களா நீங்கள்? ஆண்டவா, கவனம் இருக்கட்டும். பிடிபட்ட வேங்கையும் அடிபட்ட நாகமும் அமைதியாக இருக்காது. கோடி நாகங்கள் கூடி வந்து எதிர்த்தாலும் குலமகன் நிலை தவற மாட்டான். மாய வாழ்வில் மயங்கி மானத்தை பணைய வைக்க மாட்டான். பிரேமை பையாக மாறினால் அதன் முடிவு பயங்கரமாகிவிடும். கண்ணியின் கண்ணீர் காராகினியாக மாறி உலகையே பற்றி எரித்துவிடும். நன்றாக எரியட்டும். பிரபஞ்சமே எரிந்து சாம்பலாகட்டும். யுகப்பிராயமே ஏற்படட்டும். ஆனால் ஒன்று மட்டும் என்றுமே அசைவதில்லை. அதன் பெயர்தான் உண்மை, சத்தியம். அது ஒன்றுதான் நித்தியம், நிச்சயம். அந்த சத்தியத்தின் சூட்சம சக்தியால் தான் அலைகடல் கரைக்கு கட்டுப்படுகிறது. பெண்மனம் கற்பை போற்றுகிறது. மனிதன் கடமையை செய்கிறான். உலகம் தெய்வத்தை நம்புகிறது. உயிர்குலம் வாழ்கிறது. இந்த நீதியை மீறினால் மனித குலம் தோன்றிய போதே அழிந்திருக்கும். வேண்டாம் தாயே, வேண்டாம். இதை இத்தோடு மறந்து விடுங்கள். இங்கு நடந்தவையெல்லாம் பாழாய், பழங்கதையாய், பகற்கனவாய் மறைந்து போகட்டும். வேறு எவருக்குமே இது தெரிய வேண்டாம். உலக நீதி வராமல் நான் பாதுகாப்பேன். என்னை நீர் பாதுகாப்பதா? ஏன், எதற்கா? என்ன குற்றம் செய்தேன்? போய் கூறினேனா? உங்கள் தந்தையை போல் பித்தலாட்டம் செய்தேனா? உண்மை என்று நம்பி வந்தேன். உண்மை எங்கே என்று உண்மையோடு கேட்கிறேன். உங்கள் தேசத்தை உலகம் நன்றாக அறியட்டும். வாருங்கள் மகாதேவரே. வாங்க மந்திரியாரே, வாங்க வாங்க. சரியான நேரத்துல வந்தீங்க. வாங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? நான் என்ன செய்வேன் மகாராணி? இன்ப கீதம் உரிக்கும் இச்சுப வேளையில் சோகமயமாக நான் ஏன் வர வேண்டும்? ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? மகாதேவரே, நீங்கள் சொல்வதொன்றும் எனக்கு விளங்கவில்லை. ஏன் விளங்கவில்லை இளவரசே? இந்த நல்லவரின் பேச்சிலே நஞ்சு கலந்திருக்கிறது. ஆம் சுமந்திரா, நாகத்திற்கு நச்சுப்பல் இருப்பது அதன் தவறா? இல்லை, அதை படைத்தவன் தவறு. மகாராணி, என்னையும் படைத்தவனை நினைத்துத்தான் வருந்துகிறேன். தொல்லைகள் தரும் நீ பதவியே இல்லை என்றால் நானும் எவ்வளவோ அமைதியாகத்தான் இருந்திருப்பேன். ஆபத்து எனக்கல்ல, தங்களுக்கு வந்திருக்கும் ஆபத்தை பற்றி தான் வருந்துகிறேன். மைந்தனுக்கு ஆபத்தா? மகாதேவரே, என்ன நடந்தது? மன்னியுங்கள் மகாராணி, நான் அதிகம் சொல்வதற்கில்லை. இளவரசர் அரச வம்சத்திற்கு, குல தர்மத்திற்கு கலங்கம் செய்ததான். அவரை கைது செய்யும்படி அரசரின் கட்டளை. என்ன இளவரசே,
எழில்மிகு மாளிகையில் கனகமணி கட்டிலே கண்ணுறங்கும் தங்களுக்காய் இந்த நிலை. இதை காணவே என் மனம் வருந்துகிறது. என்னால் எதையுமே நம்ப முடியவில்லை. அரசர் ஆணையிட்டதும் திருமணம் தடைபட்டதும் தாங்கள் இந்த சிறையில் அடைபட்டதும். நீர் இப்படி பேசுவதும் ஒரு நாடகம்தான். காலம் என்னும் மேடையிலே காட்டப்படும் வாழ்க்கை என்ற கதை. நாம் இருவரும் அதிலே நடிகர்கள் மகாதேவரே. சதி செய்யும் மதியற்றவனாக ஒருவன், மானத்தை காப்பாற்ற போராடும் மனிதனாக மற்றொருவன். என் இந்த வாழ்க்கையை நிர்மூலமாக்கியது நீதான். அம்மா, நானா உங்கள் வாழ் நீங்களை சிதைத்தவள், என் இன்பக் கோயிலை இழுத்து தகர்த்தவள், நான் கண்ட இன்பக் கணவனை நாசமாக்கியவள், அவருக்கும் எனக்கும் இடையே எரிமலையாக வந்தவள் நீதான். நீதான். நானா எரிமலை? சிந்தித்து பாருங்கள். இல்லை இல்லை, நான் தான் எரிமலை, நான் தான் எரிமலை. என் உள்ளம் எரிமலையின் ஜோலை வீசுகிறது. எரித்துவிடு, என் முன் நிற்காதே. போ, போய்விடு. அந்த உத்தமன் உயிரை காப்பாற்றி உன்னிடம் ஒப்படைத்து உல்லாசபுரியில் நீங்கள் சல்லாபமா இருப்பதை நான் காண வேண்டுமா? கள்ளக்காதல் புரியும் கவிமகள் உங்க காதலின் உள்ள துடிப்பை எப்படி உணர முடியும்? உண்மை காதலை பற்றி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? மாலை இட்டது மன்னருக்கு, மனதை பறி கொடுத்தது மகனுக்கு. மதிகட்டவளே, மன்னனை கண்டது யார், மாலை இட்டது யார்? கண்ணி நான் கண்டது அந்த உத்தமன் சித்திரம், வானில் கண்டதும் அந்த உத்தமன் உரோமி, மாலை இட்டதும் அந்த உத்தமனுக்கே. கடிமணம் புரிந்த கண்ணியை கைவிட்டு கள்ளக்காதலின் கண்மையிலே சிக்கி கைப்பாவையா திரிகிறார் அந்த உத்தமன். கள்ளக்காதல் என்று மறுபடியும் கூறாதீர்கள். களங்கமற்றது எங்கள் காதல். களங்கமற்ற காதல். சிறையில் இருந்த இளவரசர் எங்கே? இளவரசர் எங்க ஐயா? சொல்லுங்க. இப்போதுதான் மகாதேவர் வந்து அழைத்து போகிறார். மகாதேவர்? சரி வா, அரசரையே கேட்கலாம். காதலனை பழிவாங்க எண்ணும் காதலி என்பது கவனம் இருக்கட்டும். பரிசுத்தமான பிரேமி பதிபக்தியோடு தியாகம் செய்யுமே தவிர பழிவாங்க எண்ணா. ஏன் இன்னும் இருக்கிறாய்? புறப்படு. சுமந்திரா, இதெல்லாம் உண்மைதானா? இது உண்மை அல்லவென்றால் இந்த உடைவாருக்கு எங்களை பலியாக்கி விடுங்கள். இளவரசரின் தண்டனையை மீட்டுக் கொள்ளுங்கள். சுமந்திரா, புறப்படு. உடனே சென்று இளவரசரை காப்பாற்று. இது தன் பிழையை முடித்துக் கொண்டது. பழி தன் பசியை தனித்துக் கொண்டது. இந்த நிலைக்கு நான் தான் காரணம். பொன்னான உங்கள் உள்ளத்தை புண்ணாக்கிவிட்ட என் குற்றத்தை மன்னித்து விடுங்கள். என்னால் தானே உங்களுக்கு இந்த கதி. மாபெரும் அரசகுமாரியான தாங்கள் ஒரு அவலையை போல் மடிவதா? இல்லை, நான் அவளையல் அதிர்ஷ்டசாலி. அந்த காலத்தில் யார் என் அருகில் இருக்க வேண்டும், யார் எனக்காக கண்ணீர் சிந்த வேண்டும், அவருடைய அன்பான நிழலில் தான் நான் உயிர் விடுகிறேன். அப்போ பார்த்தீங்களா, இந்த படத்தில் வந்து சூரியன், உங்கள் சூரியன் வரார் பாருங்க அப்படின்னு அந்த தோழி வந்து பானுமதிகிட்ட சொல்லுவாள். சூரியன்னு அந்த பேர் திமுக. அப்போ அண்ணன் 1958 திமுகவோட அனுதாபி. அவர் கட்சியிலலாம் கிடையாது. அந்த இதில் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டடாக தான் இருந்தார். இது மாதிரி வசனங்கள்லாம் சொல்லும்போது வரும் சூரியன் கீரியன்னு. அதுக்கப்புறம் இந்த கருணாநிதி பண்ண துரோகம், எம்ஜிஆரை முன்னிலைப்படுத்தி இவர் அமுக்கணுன்ட்டு செஞ்ச துரோகத்தினால தான் இவர் மனசு வெதும்பி பீம்சிங்கோட சேர்ந்து திருப்பதி போயிட்டு வந்தார். அதோடு அப்படியே இதாகிடுச்சு, கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் வந்து இவரை வீட்டில் சந்தித்து கட்சிக்கு வான்னு கூப்பிட்டதுக்கப்புறம் தான் காங்கிரஸுக்கு போனார். அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே யார்ட்டையுமே நன்றி உள்ளவர் தான். இவரை தான் வந்து மனசை புண்படுத்தி அவனுங்கெல்லாம் பண்ணானுங்க. இது மாதிரி நிறையா பண்ணானுங்க. கடைசியில் மூப்பனாரும் பண்ணார், நிறையா எல்லா பேரும் பண்ணிட்டானுங்க. பார்த்தீங்களா சாரங்கதாரா எப்படி இருந்துச்சு? அண்ணன் நடிப்பை பார்த்தீங்களா? அவரோட அந்த வசன உச்சரிப்பு, அழகு. அடுத்த வாரம் இன்னொரு படத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.